வணக்கம் நண்பர்களே. ஏழாம் அதிபதி எங்கிருந்தால் நமக்கு நன்மை அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம். நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து தினசரி பயனுள்ள ஒரு வீடியோக்களை போட்டுருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கும் ஒரு மிக 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 முக்கியமான ஒரு வீடியோ. ஒவ்வொரு மனிதனுக்கும் கணவன் அல்லது மனைவியை தரக்கூடிய பாவம் 7, வாடிக்கையாளரை தரக்கூடிய பாவம் 7, 2வது குழந்தை தரக்கூடிய பாவம் 7. ஒருத்தங்களுக்கு கூட்டம் சேரணுமா, அதுக்கு 7ஆம் இடம் தொடர்பு வேணும். இப்படி பலதரப்பட்ட விஷயம் நம்ம 7ஆம் இடத்துல அடுக்கிக்கிட்டே போகலாம். 7ஆம் பாவத்தினுடைய அதிபதி சுப கிரகமாக இருந்தால் ஒரு பலனும், பாவ கிரகமாக இருந்தால் ஒரு பலனும் இருக்கு. அதையும் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னத்தின் அதிபதியான கிரகம் 7ஆம் அதிபதி கிரகத்தோட ஒரு சமம் நட்பு இந்த அமைப்புல இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனா 12 லக்னத்துக்கும் அப்படி இருக்குமாங்கிறது நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், லக்னாதிபதியை விட 7ஆம் அதிபதி வலுப்பெற்றால் அவர் மனைவி கொஞ்சம் வெயிட்டா இருப்பாங்க, கணவர் வெயிட்டா இருப்பாங்க. ஏன்னா ஆணோடைய ஜாதகமா இருந்தால் பெண்ணாகவும், பெண்ணுடைய ஜாதகமா இருந்தால் ஆணோடைய ஜாதகமாகும். இப்போ 7ஆம் இப்போ லக்னாதிபதி, ஒரு ஆணுக்கு லக்னாதிபதி சுக்கிரன் வச்சுக்கோங்க, 7ஆம் அதிபதி செவ்வாய்னு வச்சுக்கோங்க. சுக்கிரன் ஆட்சி அடைஞ்சு செவ்வாய் உச்சம் அடைஞ்சா அங்க மனைவியின் கைதான் ஓங்கி இருக்கும்னு அர்த்தம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தயவு செய்து கேட்டுங்க. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். இப்போ இந்த லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் எல்லாருடைய ஜாதகத்திலையும் 6, 8ஆக இல்லாம இருப்பது மிக மிக சிறப்பு. இது அடிப்படையில சொல்லக்கூடிய ஒரு சில பாயிண்ட்ஸ். சரி, இப்போ உள்ள கொஞ்சம் டெப்தா உள்ள போய் சொல்லலாம். 12 லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி எங்கிருந்தால் என்ன பலன்? முதலில் நாம் பார்க்கக்கூடிய லக்னம் தனுசு லக்னம். இப்ப நான் தனுசுல இருந்து எடுக்கிறேன், மேசத்துல இருந்து எடுக்கல. தனுசு லக்னத்தினுடைய அதிபதியான கிரகம் குரு, 7ஆம் அதிபதியான கிரகம் புதன். இந்த 2 கிரகத்துக்கும் பாத்தீங்கன்னா, இந்த 2 கிரகம் சேரும் போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக தருது, வளர்ச்சியும் தருது. நல்லா கவனிச்சுக்கோங்க. குருவுக்கும் புதனுக்கும் அந்த அளவு ஒத்து போகாது. சரி, இந்த தனுசு லக்னத்துக்கு புதன் எங்க இருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கலாம். லக்னத்தில் திக்பலம் பெற்று இருப்பது மிகப்பெரிய யோகம். மனைவி தேடி வருவாங்க, மனைவி நல்லா அழகா இருப்பாங்க, கணக்கு பாடம் படிச்சவங்களா இருப்பாங்க, எதையும் சீக்கிரம் புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையில இருக்கிறவங்களா இருப்பாங்க, எந்த இடத்துலயும் தன்னுடைய கணவனை விட்டு தராத ஒரு மனிதரா இருப்பாங்க. 2ஆம் இடத்துல இருக்கும்போது இங்கேயும் பாத்தீங்கன்னா ஓரளவு நல்ல பலன் தான். ஏன்னா அவர் 7க்கு 8ல மறைஞ்சு அந்த வீட்டுல இருக்கும்போது பண்றார். நான் இங்கே புதன் தனிச்சு புதன் மட்டும்தான், ஓகேங்களா? தனித்த புதன் மட்டும்தான் இந்த பலன். சரி, அதன் பிறகு பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இங்க கூட பரவாயில்ல, அவ்வளவு பெரிய ஒரு தோஷம் இல்லை. 4ஆம் இடத்தில் இருப்பதும் ஒரு நல்ல பலன் உண்டு. ஏன்னா 7ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் நீசம் அடைஞ்சிருந்தாலும் சரிங்களா, அவரு பாதகாதிபதி கேந்திராதிபதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உள்ளாரையும் வருவாரு. அவரு நீச்சம் அடைகிறது நன்மை. ஆனா 7ஆம் இடமான மனைவி ஸ்தானாதிபதி நீச்சம் அடைவது நன்மை அல்ல. அதையும் இங்கே எடுத்துக்கணும். 2 விதமான புரிதல் இங்க வேணும். எப்படி அந்த வீட்டுல இருக்கும்போது நல்லதுன்னு வச்சுக்கோங்க. 5ஆம் இடத்தில் இந்த இடத்துல அவர் இருக்க வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருப்பது மிக சிறப்பான ஒரு யோகம். சரிங்களா? 7ஆம் இடத்தில் அவரு தனித்து இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருக்கவும் கூடாது. 9ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், மிக மிக சிறப்பான ஒரு யோகம். 10ஆம் இடத்திலும் இருக்க, அவர் 10ஆம் இடத்துல இருக்கும்போது வேற ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், அவரு மட்டும் தனிச்சு இருக்கும்போது அதுவும் இங்க பிரச்சனைக்குரிய விஷயம்தான். 11ஆம் இடம் துலாத்தில் தாராளமாக இருக்கலாம், 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. ஓகேவா? சரி, அப்படியே மீன லக்னத்துக்கு போவோம். மீன லக்னத்துக்கும் புதன் தான் 7ஆம் அதிபதி, லக்னாதிபதி குரு. லக்னத்தில் அவர் திக்பலம் பெற்றிருப்பது நன்மை, நீச்சம் அதன் பிறகு திக்பலம். இந்த 2 பலனும் அங்க உள்ள நடக்கதான் செய்யும். 2ஆம் இடத்தில் அவர் இருக்க வேண்டாம். 3ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 4இல் இருக்கக்கூடாது, 5இல் இருக்கக்கூடாது, 6ஆம் இடத்தில் இருக்கலாம், 7ஆம் இடத்தில் இருக்கவே கூடாது. சரிங்களா? 8ஆம் இடத்துல தாராளமாக இருக்கலாம். 9ஆம் இடம் வேண்டாம், 10ஆம் இடமும் வேண்டாம். 11, 12 நன்மையை தரும் அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க உங்களுடைய ஜாதகத்தெல்லாம் எடுத்து செக் பண்ணி பாருங்க. தனித்த புதனா இருந்தா இப்படிதான் பலன் இருக்கும்.
சரி, அப்படியே மிதுன லக்னத்துக்கும் கன்னி லக்னத்துக்கும் வந்துடும். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக குரு தான் வருவார். லக்னத்தில் இருப்பது பரவாயில்லை. இங்க நான் நல்லதுன்னு சொன்னாலும் பரவாயில்லைங்கிற ஒரு வார்த்தை தான் சரியா இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா அவர் வந்து ஒரு சுபர், புதனுடைய வீடு சுபர், குருவுக்கு அது ஆகாத வீடு. அப்படிங்கும் போது அந்த வீட்டுல அவர் இருப்பது பரவாயில்லை அப்படின்னு வச்சுக்கலாம். 2ஆம் இடத்தில் வேண்டாம், புதனுக்கு பிடிக்காத வீடு கடக வீடு. 3ஆம் இடத்தில் சர்வ நிச்சயமாக அந்த 2ஆம் இடத்துல கடகத்துல தாராளமாக குரு பகவான் இருக்கலாம். ஏன்னா இப்ப நம்ம 7ஆம் அதிபதி பத்தி தான் பேசுறோம். 7ஆம் அதிபதி மிதுன லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கலாம், கட்டுக்குள்பட்டு நன்மை. 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருப்பார், மிக சிறந்த நன்மை. 3ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய நன்மை. 4ஆம் இடத்தில் அவ்வளவு சிறப்பு அல்ல. 5ஆம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு யோகத்தை தரும். 6ஆம் இடத்தில் இருப்பதும் நல்ல பலனை தரும். 7ஆம் இடம் அவ்வளவு சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை. 8ஆம் இடத்தில் இருப்பது கட்டுக்குள்பட்டு நன்மை. 9ஆம் இடம் பரவாயில்லை, 10 அந்த அளவு இங்க பெரிய விசேஷம் இல்லை. 11ஆம் இடம் நல்லது, 12ஆம் இடமும் நல்லதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே கன்னி லக்னத்துக்கு வச்சுங்க, அதுக்கும் 7ஆம் அதிபதியாக குருதான் வருவார். லக்னத்தில் திக்பலம் பெற்றிருப்பது மிக மிக சிறப்பு. 2ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மை. 3ஆம் இடத்தில் அவர் வந்து இருந்தால் கட்டுக்குள்பட்டு நன்மையை தருவார். 4இல் இருக்கும்போது அது அந்த அளவு சிறப்பானதாக இல்லை. 5ஆம் இடத்தில் இருக்கலாம், நீசமாய் இருந்தாலும் அவர் 5ஆம் இடம் ஒரு சுபகிரகம், 5ஆம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்ப்பார், நல்ல ஒரு அமைப்பு உண்டு. 6ஆம் இடத்தில் அவர் இருப்பது பரவாயில்லை, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது, 8இல் இருக்கலாம், 9 பரவாயில்லை, 10 வேண்டாம், 11 12 கடகத்திலையும் சிம்மத்திலையும் இருப்பது யோகம் அப்படின்னு வச்சுக்கோங்க. 4 வீடுகள் பார்த்துட்டோம். இப்போ துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய், சுக்கிரனுக்கு சமமான கிரகம். சுக்கிரனுக்கு சமமான கிரகம். அப்போ லக்னத்துல வந்து செவ்வாய் அமர்வது மனைவி தேடி வரும். துலாம் லக்னத்துக்கு கொஞ்சம் கோபக்காரவங்களா இருப்பாங்க, அவசர கொடுக்கத்தானே இருக்கும், எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய தன்மையும் இருக்கும். தன்னுடைய சுயநலத்துக்காக இவங்க வந்து எதையும் செய்யறதுக்கு துணிஞ்சவங்க அப்படின்னு எடுக்கலாம். சரி, இதுக்கெல்லாம் என்கிட்ட உதாரண ஜாதகம் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி செவ்வாய் லக்னத்துல வந்து அமர்வது கொஞ்சம் சுயநலத்தையும், தான் தான் எல்லா விஷயமும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல அவங்களுக்கு வரக்கூடிய மனைவியோ அல்லது கணவனா இருப்பாங்க. ஒரு ஆணுடைய ஜாதகத்துல இது வந்து 100% அப்படியே நல்ல வேலை செய்யுது. ஒரு பெண்ணோட ஜாதகத்துல 7ஆம் அதிபதி லக்னத்துல வந்து அமரும்போது அந்த ஜாதகத்துல வந்து லக்னாதிபதி வலுப்பெறுவதை பொறுத்து, இப்போ எனக்கு இங்க ஒரு சின்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ணணும்னு தோணுது. ஒருத்தங்க துலாம் லக்னம், லக்னாதிபதி 12ல நீசம், 7ஆம் அதிபதி லக்னத்துல வந்து உட்காந்துருக்கு. ஆக்சுவலி அவங்க வந்து இந்த ஜாதகர் வந்து டம்மி, அவங்க வீட்டுக்காரர் தான் எல்லா வேலையும். இது ஒரு பெண்ணோட ஜாதகம், அவங்க வீட்டுக்காரர் தான் ஒரு திறம்பட ஒரு, அதாவது அவர் தான் கொஞ்சம் வெயிட்டான ஒரு பர்சனா இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். சரி, 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கு, நல்லதல்ல. குடும்பத்துல வருமானத்தை தரும், காசு பணம் இது எல்லாமே கொடுக்கும். ஆனா குடும்பத்துல ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷமான ஒரு அமைப்பே கிடைக்காது. குடும்பத்தை இங்க முடிந்தவரை கெடுக்கவே இந்த செவ்வாய் வந்து பாக்குறாரு. துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவர். அதே மாதிரி 3ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது நல்லது, யோகம். சரிங்களா? 4ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது, இதுவும் என்னுடைய நண்பருடைய ஜாதகம். துலாம் லக்னம், 4ல செவ்வாய் உச்சம். அவருக்கு 3 திருமணம் முடிச்சு 4வது திருமணத்தோட தான் இப்ப அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அது யோகம் சொல்லி நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா ஒரு பாவ கிரகம் உச்சம் பெற்றால் நன்மையை தராது, தன்மையை தருங்கிறது அங்க பதில். அப்போ துலாம் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது நன்மை அல்ல. 5ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, 6ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. அப்ப கூட அவங்க வந்து 6ஆம் இடங்கிறது அங்க இருக்கும் போது லக்னத்தை பார்ப்பார், கூட கட்டுக்குள்பட்டுதான் நன்மை. 7ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். சரிங்களா? 8ஆம் இடம் சுக்கரனுடைய வீட்டுல இருந்தாலும் அவருடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்கும், இதுவும் பரவாயில்ல தான். 9ஆம் இடத்தில் இருக்கவே வேண்டாம். ஓகேங்களா? 10ஆம் வீடு இது வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்குள்பட்டு நன்மையை தரும், திக்பலம் பெறுகிறார் இல்லையா?
நான் ஒரு யோகத்தை தரும். 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம்தான். ஆனா இந்த துலாம் லக்னத்துக்கு அது பாதகஸ்தானம். 12ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை. சரி, அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு இந்த செவ்வாய் 7ஆம் அதிபதி லக்னத்தில் வந்து அமர்வது நல்லது. கணவன் அல்லது மனைவியால் மிகப்பெரிய ஒரு ஆதாயம் உண்டு. 2ஆம் இடத்தில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்ப உறவுகள் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. 3ஆம் இடத்தில் இருப்பது நன்மை தான். சரிங்களா? அதே நேரத்துல 7ஆம் அதிபதி நீச்சம் பெறுவது வந்து பாத்தீங்கன்னா மனைவி சார்ந்த விஷயத்துல மனைவிக்கு அடிக்கடி நோய், மனைவி கணவன் அல்லது மனைவி சார்ந்த அமைப்புல நோயை தரும், வீடு கட்டக்கூடிய அமைப்பை தள்ளி வைக்கும். இப்படி பல விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். சரி, இந்த 7ஆம் அதிபதி ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல வந்து சிம்மத்தில் உட்கார்ந்து அருமையான யோகம். 5ஆம் இடத்தில் இருப்பது அந்த அளவு ஒரு பெரிய யோகம் இல்லை. இருந்த போதிலும் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். அதுல கொஞ்சம் பஞ்சாயத்து வில்லங்கம் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இந்த 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல துலாத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க இருக்கும்போது அவர் வந்து 12ஆம் இடத்தை பார்த்தார். அப்போ இந்த அமைப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிஷப லக்னத்துக்கு அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது கடன் நோய் எதிரி இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்து இப்போ இந்த திருமணத்துக்கு பிறகு இந்த செவ்வாயோட தசை புத்தி நடக்காம இருந்தா நல்லது. நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பிரிவைக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தந்து லக்னாதிபதியின் வலுவிற்கு ஏற்ப அவர் பிரிவை தருவாரா இல்லையாங்கிற ஒரு விஷயத்தை இங்க நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். 7ஆம் இடத்தில் அவர் இருக்க வேண்டாம். 8ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 9ஆம் இடத்தில் இருப்பது கூட பாதகம், எதுவும் நன்மை அல்ல. 10ல் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு யோகம், திக்பலம் அடைவார். 11ஆம் இடத்தில் இருப்பதும் யோகம். 12ஆம் இடத்தில் ஆட்சி வலுவில் இருப்பது கூட ஒரு நிலையில் பரவாயில்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம சுக்கரனுடைய 2 வீடுகளையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் மேசம் விரிச்சுக்கோம். இவங்களுக்கு செவ்வாயுடைய வீடுகளுக்கு சுக்கரன் 7ஆம் இடம் 7ஆம் அதிபதியா வருவாரு. இந்த மேசத்துக்கு பார்க்கலாம். மேசத்துக்கு லக்னா 2ஆம் அதிபதி சுக்கரன் லக்னத்தில் வந்து அமர்வது யோகம். 2ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இதுவும் யோகம். 3ஆம் இடத்தில் இருப்பதும் சிறப்பு. 4, 5 சிறப்பு அல்ல. அதுல கூட 5ஆம் இடத்தில் இருக்கும்போது பரவாயில்ல, நல்ல பலன் உண்டு. 6ஆம் இடத்தில் இருப்பது நல்லது அல்ல. இதுவும் ஒரு பெண் ஜாதகமா இருந்தா கண்டிப்பாக நல்லது இல்லை. 7ஆம் இடத்தில் துலாத்தில் இருப்பது கேந்திராதிபதிய தோஷம். அதாவது ஒரு சுபகிரகம் அப்படின்னா இது கேந்திராதிபதி தோஷம் சொல்லப்பட்டிருந்தாலும் இது அந்த அளவுலாம் பெரிய வேலை செய்யலை என்னை பொறுத்த வரைக்கும். அதனால 7ஆம் இடத்தில் இருப்பது நல்லதுதான். 8ஆம் இடத்தில் அவர் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பலகீனத்தை தந்துதான் யோகத்தை தரும். 9ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம். 10ஆம் இடமான மகரத்திலையும் கும்பத்திலையும் இருப்பது அவருக்கு நட்பு வலுவினாலும் அவர் கும்பத்தில் இருப்பதை விட மகரத்தில் இருப்பது மேன்மை. ஏன்னா கும்பம் பாதக ஸ்தானமாக வரும். 12ஆம் இடத்தில் உச்சம் பெறுவது மிக மிக சிறப்பான ஒரு யோகம். சரி, அப்படியே விருச்சிக லக்னத்துக்கு வரலாம். 7ஆம் அதிபதி சுக்கரன் லக்னத்தில் அமர்வது நல்லது. வரன் நமக்கு தேடி வரும். கணவன் அல்லது மனைவி நம்மளை தேடி வந்து இது பண்ணி கல்யாணம் பண்ணிக்குவாங்க. எவ்வளவு பொண்ணு கிடைக்கல மாப்பிள்ளை கிடைக்கலன்னு பிரச்சனை இருந்தாலும் இந்த அமைப்பு நல்லா நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிறகு 2ஆம் இடமான தனுசு வீட்டுல இருப்பது கூட நன்மை தான். 3ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 4ல் சுக்கரன் இருப்பது, கும்பத்தில் இருப்பது நன்மை. 5ல் உச்சம் பெறுவது நன்மை. 6ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கக்கூடாது, அது நல்லது அல்ல. ஓகேங்களா? 7ஆம் அதிபதி 7க்கு 12 லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் மறைவது நன்மை அல்ல. 7ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 8ல் இருப்பது நன்மை. 9ல் இருப்பது நன்மை அல்ல. 10ஆம் இடத்தில் இருந்தா கூட நிஸ்பலம்ங்கிற ஒரு அமைப்புல இருந்தா கூட இது பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பு எடுக்கலாம். 11ஆம் இடத்தில் நீசமா இருந்தாலும் பரவாயில்லை, நன்மை தான். 12ஆம் இடத்தில் இருப்பது கூடுதல் நன்மை. சரிங்களா? சரி, இப்போ நம்ம குருவுடைய வீடுகளுக்கும் புதனுடைய வீடுகளுக்கும் செவ்வாய் சுக்கரனுடைய வீடுகளுக்கும் பார்த்துட்டோம். சனி பகவானுடைய மகர கும்ப லக்னங்களுக்கு இந்த 7ஆம் அதிபதி எப்படி இருக்குன்னு பாருங்க. லக்னாதிபதிக்கு பகை, 2 பேருமே 7ஆம் அதிபதி. ஃபர்ஸ்ட் மகர லக்னம் பார்ப்போம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் வந்து அமர்வது. நான் நல்லா கவனிக்கிறேன், கவனிங்க. எந்த வீடியோவா இருந்தாலும் சந்திரனை சொல்லும் போது அவர் ஒளியோட இருக்கிறாரா, ஒளி இல்லாம இருக்கிறாரா, தேய்பிரையில இருக்கிறாரா, வளர்பிரையில இருக்கிறாரா, அமாவாசையா, பௌர்ணமியா, தேய்பிரை அஷ்டமியா, வளர்பிரை அஷ்டமியா, இதெல்லாம் பார்த்துட்டு தான் நீங்க முடிவு பண்ணிக்கணும். நாம ஜென்ரலா இங்க சொல்றோம். மகர லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் லக்னத்தில் அமர்வது சிறப்பு. சரிங்களா? 2ஆம் இடத்தில் இருப்பதும் நன்மைதான். 3ஆம் இடத்தில் இருப்பதும் பரவாயில்லை, ஒரு பெரிய தோஷம் எல்லாம் கிடையாது. 4ஆம் இடத்தில் இருப்பது கூட நன்மை. 5ஆம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம், உச்சமடைவார். 6ஆம் இடத்தில் இருப்பது வந்து பாத்தீங்கன்னா பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு அமைப்பை எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தில் இருப்பது வந்து கூடுதல் பலம். 8ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 10ல் துலாத்தில் இருப்பது நன்மை. விருச்சிகத்தில் இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஏன்னா மகர லக்னம் பாதக வீடு, அது விருச்சிகம். தனுசில் இருப்பது கூட பரவாயில்ல, நல்ல யோகம். கும்ப லக்னம், கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி சூரியன்.
சனிக்கு ஆகவே ஆகாது. சந்திரனையும் சூரியனையும் சனி பகவானுக்கு ஆகவே ஆகாது. அப்போ இந்த கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியா சூரியன் வந்து லக்னத்தில் அமரும்போது நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்கே 7ஆம் அதிபதி சூரியன் வந்து லக்னத்துல கும்பத்துல அமைகிறாரு. சரிங்களா? வேண்டா விருப்புக்கு திருமணமாகும். அந்த கணவன் மனைவிக்கு இடையில ஒரு கருத்து ஒற்றுமை இருக்காது, ஒரு புரிதல் இருக்காது. ஏதாவது ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவங்க வாழ்வாங்க. எங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார் சார், அவர் பேச்சை வந்து நான் மதிக்கிறேன், அவர் மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருக்கு, அதுக்காக நான் இவரோட வாழ்றேன் அப்படின்னு வாழ்றதெல்லாம் இந்த அமைப்பு. 2ஆம் இடத்துல அவர் இருக்கலாம், சர்வ நிச்சயமாக இருக்கலாம். 3ஆம் இடமான மேசத்தில் உச்சம் அடைஞ்சு இருப்பது நல்லதல்ல. ரிஷபத்தில் இருப்பது நன்மை. 4ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 5ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை. 6ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 7இல் இருப்பது கூட கட்டுக்குள்பட்டு நன்மை. 8ஆம் இடம் வேண்டாம். 9ஆம் இடமும் அந்த அளவு சரியில்லாத ஒரு அமைப்பு. 10ஆம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம், திக்பலம் பெற்று இருப்பார். 11ஆம் பாவம் தனுசில் இருப்பது நல்லது, மகரத்தில் இருப்பது நல்லதல்ல, அவர் வீட்டுக்கு 6ல மறைஞ்சிருவார். சரி, அதன் பிறகு கடைசியாக சூரிய சந்திரர்களுடைய வீடு. முதல்ல நம்ம கடக லக்னத்தை எடுத்துக்கலாம். கடக லக்னத்தை எடுக்கும்போது 7ஆம் அதிபதியாக சனிதான் வருவார். 7ஆம் அதிபதி லக்னத்தில் அமர்வது நன்மை அல்ல. 2ஆம் இடத்தில் அமர்வது நன்மை அல்ல. 3ஆம் இடத்தில் அமர்வது நன்மை. 4இல் அமைவதும் நன்மை. துலாத்தில் இருப்பது நன்மை. 5ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம். 6ஆம் இடத்தில் இருப்பது நன்மை. 7ஆம் இடத்தில் திக்பலம் பெற்று இருப்பார், இதுவும் நன்மை. அந்த அளவு லக்னாதிபதியும் வலுவாக இருக்கணும், இதையும் நான் சொல்லிடுறேன். 8ஆம் இடத்தில் இருப்பது பரவாயில்லை, ஆனா குடும்பஸ்தானத்தை பார்ப்பார், குடும்பத்தை அங்க பலகீனப்படுத்ததான் செய்வார். 9ஆம் இடத்தில் இருப்பது நன்மை அல்ல, ஏன்னா ஒரு பாவகிரகம் 9இல் இருக்கக்கூடாது. 10ஆம் இடமான மேசத்துல நீசம் அடைஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஒரு பாவகிரகம் கேந்திரஸ்தானத்தில் இருப்பது நல்லது. 11ஆம் இடத்தில் இருப்பது நல்லதல்ல, ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவர் பாதகாதிபதி, பாதக வீடு. 12ஆம் இடத்தில் இருப்பது அபாரமான யோகம். சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதியாக சனி பகவான் தான் வருவாரு. லக்னத்தில் இருப்பது நல்லது அல்ல. 2ஆம் இடத்தில் இருப்பது நல்லதுதான். இந்த குடும்பத்துல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் இது லைஃப் கண்டிப்பா வண்டி ஓடிடும். 3ஆம் இடத்தில் இருப்பது கூட நல்ல பலன். 4இல் இருக்க வேண்டாம். 5ஆம் இடத்திலும் அவர் ஒரு பாவகிரகங்கிற அமைப்புல அவர் இருக்க வேண்டாம், மற்றபடி அந்த வீடு ஓகே தான். 6ஆம் இடத்துல அவர் இருக்கக்கூடாது, மகரத்துல. 7ஆம் இடத்துல இருக்கலாம். லக்னாதிபதி லக்னாதிபதிக்கு 7ஆம் அதிபதி வந்து கும்பத்துல உட்காந்து திக்பலம் அடைஞ்சு அந்த அளவுக்கு லக்னாதிபதியும் வலுப்பெறணும். 8ஆம் இடத்தில் இருக்க வேண்டாம், அதுக்கு காரணம் இருக்கு. 9ஆம் இடம் இது வந்து ஸ்திர லக்னங்கள், அங்க அவர் இருக்க வேண்டாம். 10ஆம் இடத்துல ரிஷபத்தில் இருப்பது யோகம். 11ஆம் இடத்தில் இருப்பது யோகம். 12ஆம் இடத்தில் இருப்பது அவ்வளவு நல்லதில்லை. ஒரு பாவகிரகம் 12இல் மறைவது அப்படிங்கிற ஒரு அமைப்புல இது ஓரளவுக்கு நல்ல பலனை நிச்சயமாக தரும் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, 7ஆம் அதிபதி எங்கிருந்தால் நன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வாயிலாக உங்க முன்னாடி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். வரக்கூடிய காலங்கள்ல ஒரு லக்னத்துக்கும் 7ஆம் அதிபதி எங்க இருந்தால் என்ன பலன் கொஞ்சம் டெப்தா போகும். அதுவும் அந்த ஒரு வீடியோக்களும் வரக்கூடிய காலகட்டத்துல நமக்கு உங்க முன்னாடி நம்ம வந்து ஷேர் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக முழுவதுமாக கண்டுகளித்த உங்கள் அத்தனை நல் இதயங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நம்ம ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவியை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய வீடியோக்களை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கன்னு சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.